ஷலோம் அலைக்கும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தைகளை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்ற இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின ஒரு 6வது வார்த்தையாக இருக்கின்றது. இந்த வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தை, இதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஊர்ல நிறைய நேரங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லது யாராச்சும் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, அவ்வளவுதான் மறிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, என்னாச்சு முடிஞ்சா அவ்வளவுதானா, அல்லது ஏதாச்சும் ஒரு பெரிய பிசினஸ்ல ஒரு லாஸ் அப்படின்னு சொல்றப்ப அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான், இனிமேல் வாய்ப்பே இல்லை. அப்படி முடிந்தது என்ற ஒரு நெகட்டிவ் டோன், ஒரு தவறான ஒரு நோக்கமும், முடிந்தது என்ற ஒரு விதமான ஒரு பேட் இம்ப்ரெஷனும் கிடையாது. இந்த இடத்துல முடிந்தது என்ற வார்த்தை ஒரு வெற்றி வீரனின் முழக்கத்தை போல நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தை கிரேக்கத்திலையும் எபிரேயத்திலும் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். கிரேக்கத்துல இந்த வார்த்தை டெட்டலஸ்டாய் அப்படின்ற அந்த வார்த்தை, எபிரேய வேதாகமத்துல, முக்கியமாக எபிரேய புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது நிஸ்லாம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த நாட்களிலே இந்த டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையை பல இடங்களிலும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த நாட்களில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டைகள் நடக்கும் பொழுது, அந்த சண்டைகளின் முடிவிலே எந்த நாடு வெற்றி பெறுகிறதோ அந்த நாட்டிலிருந்து அந்த தூதுவர் வேகமாக ஓடி அந்த நாட்டினுடைய மக்களை பார்த்து சொல்வாராம், டெட்டலஸ்டாய், எல்லாம் முடிந்தது, வெற்றி பெற்று விட்டோம், நிறைவேறிவிட்டது. இதை குறித்து ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் கூட இருக்கிறது. அதாவது முக்கியமாக ஒரு காலகட்டத்திலே கிரேக்கர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் ஒரு பயங்கர சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது கிரேக்கர்கள் ஆல்மோஸ்ட் தோற்று விடுவோம் அப்படின்ற நிலைமையில் இருந்து கொண்டிருந்தார்கள். நார்மலா சண்டை ஊருக்குள்ள நடக்காது, ஊரை விட்டு சற்று வெளியே நடக்கும். இப்பொழுது இந்த சண்டையில எல்லா ஜனங்களும் கிரேக்கர்கள் இங்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பயந்து கொண்டிருக்கிற மக்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது அங்கே யுத்தத்திலே திடீர் என்று சொல்லி கிரேக்கர்கள் கைகள் ஓங்கியது. அப்பொழுது கிரேக்கர்கள் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றியை இப்பொழுது அறிவிப்பதற்காக இப்பொழுது ஒரு தூதுவர் வேகமாக ஓடி வருகிறார். அவருடைய பேர் ஃபேடஃபிடஸ் என்று சொல்வார்கள். இவருடைய இந்த தூதுவர் வேகமாக ஓடி வந்து இப்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் ஓடினார். 40 கிலோமீட்டர் ஓடி வந்து இவர் அப்படியே அந்த ஊருக்கு வந்து இந்த நற்செய்தியை சொன்னாராம், எல்லாம் முடிந்தது, நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி முடித்து அப்படியே அந்த இடத்திலே விழுந்து மறித்து விட்டாராம். என்னென்று சொன்னால், அந்த யுத்தத்தில் இருந்த களைப்பு, அதே போல ஓடி வந்த களைப்பு அப்படியே அங்கேயே மறித்து விட்டாராம். ஆனால் இவர் மறித்து விட்டார். ஆனால் இந்த செய்தியை கேட்ட அந்த ஜனங்களுக்கு ஒரு உயிர் வந்தது. இல்லை, நம்மை பெர்சியர்கள் வந்து அடிமையாய் கொண்டு போகிறதில்லை, நமக்கு ஒரு வாழ்வு உண்டாகிவிட்டது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். இதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே ஒரு வெற்றி முழக்கத்தை நமக்கு காண்பிக்கின்றார். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வரவேண்டியிருக்கிற அந்த தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையிலே நிறைவேற்றி விட்டு வெற்றி முழக்கத்தோடு அவர் சொல்லி முடிக்கிறார். எல்லாம் முடிந்தது. முடிந்தது என்ற வார்த்தை குறித்து பார்க்கிறேன். எபிரேயத்திலே பார்க்கப்பட்ட நிஸ்லாம் ஷலோம் என்ற வார்த்தையில் இருந்து வருகிறது. என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சமாதானம் முழுமைப்படுத்தப்படுகின்றது. நீங்க நிஸ்லாம் என்ற வார்த்தையை இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்துல அங்க போய் நீங்க பார்க்கும் பொழுது, இப்ப கடைக்காரங்க ஏதாச்சும் வாங்குறீங்க, எல்லாம் காசு பே பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவங்க சொல்றாங்க எல்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிஸ்லாம், எல்லாவற்றையும் நீங்கள் தீர்த்து விட்டீர்கள், எல்லாவற்றையும் தீர்த்து விட்டீர்கள். உங்கள் பேரிலே இனிமேல் கடன் சுமைகள் கிடையாது. நாட்களிலே கடன் சுமைகளிலே பிடிபட்டு சிறையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய கடன்களை கட்டி தீர்த்து விற்பதாக இப்பொழுது டெட்டலஸ்டாய், உன்னுடைய கடன் முடிக்கப்பட்டது, விடுதலை ஆகலாம் என்று சொல்லி அந்த வார்த்தையை எழுதி கொடுப்பார்களாம். அதே போல அந்த நாட்களில் நிறைய கலைஞர்கள், ஆர்டிஸ்ட், அவர்கள் பெரிய பெரிய ஆர்ட் எல்லாம் வரையும் பொழுது கடைசியாக அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வரைந்து கொண்டே இருப்பார்களாம். கடைசியா அந்த ஒரு சில டாட்ஸ், அந்த மைனரான திங்ஸ் அப்படியே உட்கார்ந்து முடித்து அந்த முழு ஆர்ட்டுக்கு ஒரு அழகு கொடுத்து முடித்து விட்டு அப்படி பின்பதாக நின்று பார்த்து சொல்வார்களாம், டெட்டலஸ்டாய், எல்லாம் முடித்து விட்டேன். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் திட்டம் கூட இப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆதியாகமத்திலே பாவத்தில் வீழ்ந்திருந்த அந்த மனிதனுடைய அந்த வீழ்ச்சிக்கு அடுத்த நிமிடமே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை துவங்கிவிட்டார். ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் துவக்கி அங்கிருந்து தொடர்ந்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இது ஒரு ஆர்ட் போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக அப்படியே செயல்பட்டு கொண்டே இருந்து இப்பொழுது இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடுகளிலே இது அழகான ஒரு முழுமை பெறுகின்றது. இன்றைக்கும்
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதைதான் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை வர வேண்டியிருந்த அந்த பாவ சுமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார். தன்மேல் ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் போய் அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு இமேஜின் பண்ணி பாருங்க. பிதாவாகிய தேவனை ஒரு நியாயாதிபதியை போல வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய நிலைமையிலே ஒரு குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்புள்ளவராய் தன்னுடைய சொந்த மகனை சொல்கிறார், நீ போய் அந்த கூண்டில், அந்த குற்றவாளி கூண்டில் இப்பொழுது இயேசு நிற்கிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனை இப்பொழுது அவர் மேல் வந்ததினாலே அவர் அந்த தண்டனையை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே நீங்களும் நானும் பட வேண்டிய அத்தனை வேதனைகளையும் அவர் பட்டுவிட்டு அந்த சிலுவையிலே ஒரு வெற்றி வீரராய் அந்த தண்டனையை முடித்து விட்டேன். இதுதான் கொலைசியரிலே பவுலடியார் மிகவும் அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எழுதப்பட்டிருந்த அந்த பாவ கடன்களை சுமைகளை ஆண்டவராய் கர்த்தர் தீர்த்து விட்டார் என்ற அந்த வார்த்தையை இந்த டெட்டலஸ்டாய் முடிந்தது என்ற வார்த்தை அழகாக நமக்கு காண்பிக்கின்றது. எல்லாவற்றையும் ஆண்டவராய் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நான் பாவி அல்ல என்ற உணர்வுடன் நான் வாழ வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும். இந்த உணர்வானது என் சுமைகளை ஆண்டவர் தீர்த்து விட்டார் என்ற உணர்வு என்னை கம்பீரமாய் அவருடைய பிள்ளையை போல வாழ வைக்க வேண்டும். இன்றைக்கும் அதே போலதான் இந்த உணர்வு, இந்த உண்மை தெரியாமல் இந்த டெட்டலஸ்டாய் ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்ற உண்மை தெரியாமல் இன்றைக்கு அநேகர் அவர்களாகவே தங்களுடைய கடன்களை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து தங்கள் வாழ்க்கையை வெறுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த மேலான வெற்றியை அநேகருக்கு அறிவிக்கின்ற அந்த மேலான பொறுப்பு, இந்த டெட்டலஸ்டாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார் என்ற அந்த உண்மையை அறிவிக்கின்ற பொறுப்பு இன்றைக்கு உங்கள் கைகளில் என் கைகளில் இருக்கின்றது. இன்றைக்கு நாமும் இந்த வார்த்தையை அறிந்தவர்களாய் அநேகருக்கு போய் இந்த உண்மையை சொல்வோம். உண்மை தெரியாமல் அவர்கள் ஏன் மரிக்க வேண்டும்? அவர்கள் மரிக்க அவசியம் இல்லையே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்க்கையை விருத்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவ சுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் மரிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவரிடம் ஒரு புதிய ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அநேகருக்கு இயேசுவை பற்றி கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.